நியூடெல்லியில் நடைபெறும் PRCI டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் கவர்னன்ஸ் சிம்போசியம் 2026க்கு ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அன்புடன் அழைக்கிறார். பீகார் பங்கிப்பூர் இடைத்தேர்தலில் ஜன்சுராஜ் தலைவர் பிரசாந்த் கிஷோர் முன்னிலை வகிக்கக்கூடிய செய்தியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். விவரங்களோட செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைந்திருக்கிறார். ரமேஷ்குமார், இந்த தொகுதியினுடைய நிலவரம் பற்றி சொல்லுங்க. தற்பொழுது முன்னிலை நிலவரம் பற்றின விவரங்களையும் விரிவாக பதிவு செய்யுங்க. பீகார் மாநிலம் பங்கிப்பூர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் ஆளும் பாஜக வேட்பாளர் நீரஜ்குமார் தொடர்ந்து பின்னடைவை சந்தித்து வருகிறார். ஜன்சுராஜ் கட்சியின் தலைவரும் தேர்தல் வியூக வகுப்பாளருமான பிரசாந்த் கிஷோர் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது முதலே தொடர்ந்து முன்னிலை பெற்று வருகிறார். இந்த பங்கிப்பூர் தொகுதியை பொறுத்தவரை மொத்தம் 31 சுற்றுகள், தற்போது வரை 9 சுற்று வாக்குகள் எண்ணப்பட்டிருக்கின்றன. தற்போதைய சூழ்நிலையில் பார்த்தோமேயானால் பிரசாந்த் கிஷோர் பாஜக வேட்பாளரை காட்டிலும் சுமார் 5272 வாக்குகள் முன்னிலை பெற்றிருக்கிறார். பாஜக வேட்பாளர் நீரஜ்குமார் 12584 வாக்குகளை மட்டுமே பெற்றிருக்க, பிரசாந்த் கிஷோர் 17856 வாக்குகளை பெற்று சுமார் 5272 வாக்குகளுடன் தொடர்ந்து முன்னிலை பெற்று வருகிறார். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 23 சுற்று வாக்குகள் எண்ணப்பட வேண்டி இருக்கின்றன. இந்த பங்கிப்பூர் தொகுதி என்பது பாஜக நீண்ட காலமாக தொடர்ந்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஒரு தொகுதியாகவும் பாஜகவினுடைய ஒரு கோட்டையாகவும் திகழ்கிறது. இந்த பங்கிப்பூர் தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்ட போது முதலில் பாஜக வேறு ஒரு நபரை தான் வேட்பாளராக அறிவித்திருந்தது. ஆனால் பிரசாந்த் கிஷோர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து ஏற்கனவே அறிவித்த வேட்பாளரை மாற்றிவிட்டு நீரஜ்குமார் என்கிற வேறு ஒரு நபரை பாஜக வேட்பாளராக அறிவித்தது. இருப்பினும் பாஜகவின் கோட்டையாக திகழக்கூடிய இந்த பங்கிப்பூர் தொகுதியில் பீகாரில் பாஜக ஆளும் கட்சியாக இருந்த போதும் பாஜக வேட்பாளர் தொடர்ந்து பின்னடைவை சந்தித்து வருவதும் பிரசாந்த் கிஷோர் முன்னிலை பெற்று வருவதும் மிகுந்த தேசிய அளவில் கவனம் பெற்ற ஒரு நிகழ்வாக மாறி வருகிறது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். பீகார் இடைத்தேர்தலில் ஜன்சுராஜ் தலைவர் பிரசாந்த் கிஷோர் பங்கிப்பூர் அந்த தொகுதியில முன்னிலை வகிக்கிறாரு. இதனுடைய விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் விவரிக்க நாம கேட்டோம். நியூடெல்லியில் நடைபெறும் PRCI டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் கவர்னன்ஸ் சிம்போசியம் 2026க்கு ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அன்புடன் அழைக்கிறார்.